வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சம்திங் ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு இட்லி சாம்பார் வந்து எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் குண்டால ஒரு கப் வந்து துவரம்பருப்பு, ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு. இது ரெண்டுமே நம்ம ஆப்ஷன் தான், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும். இதில் வந்து இப்போ வந்து தண்ணி ஊற்றி 2 பச்சை மிளகாய், வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம காய்கறி சேர்க்க போகிறோம். இதில் வந்து கேரட்டு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி, சோயா பீன்ஸு. நமக்கு வந்து நம்ம ஆப்ஷன் தான், என்ன காய்கறி வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இவ்வளோ காய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு மஞ்சத்தூள் வந்து சேர்த்து இதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நிறைய தண்ணி இருக்கிறதுனால குக்கரில் வந்து மூடி வச்சு வேக வைக்கும்போது வெளியில் தண்ணி வரும். அது மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஊற்றினா அந்த மாதிரி தண்ணி வராது. ஸோ நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து குக்கரில் ஒரு 3 விசில் நான் வைக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் போதும். 3 விசில் வச்சு எடுக்க போகிறேன். 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஆயில் சேர்த்து எல்லா ஸ்பைசஸுமே அதில் போடணும். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாமே சேர்த்து நல்லா வெடிக்க விடணும். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு வெந்ததும் இதில் வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி, நான் வந்து கடை சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஆல்ரெடி வெந்திருக்கு. சும்மா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சாலே போதும். நல்லா கொதிஞ்சு வந்துடும். திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் திக்காக அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2-5 நிமிஷம் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்தால் நல்ல திக்கான ஒரு சாம்பார் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே இது சட்டுன்னு ரெடி ஆகிடும். நான் வந்து கொத்தமல்லி சேர்க்கறதுக்கு பதில் கருவேப்பிலை தான் நிறையா சேர்ப்பேன். இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.